உட்காருங்க. கொஸ்டின் அவர் முடியட்டு உட்காருங்க. கொஸ்டின் அவர் முடியட்டு 3 பேரும் உட்காருங்க. உட்காருங்க. இல்ல உங்களுக்கு பேச வாய்ப்பு தாரேன். நீங்க கொஸ்டின் அவர் முடியட்டு நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய பெருமக்கள் தங்குவதற்காக போதிய அறைகள் உள்ளது. மக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய நேரத்தில் அதை தொந்தரவு பண்ணாங்க. உட்காருங்க. உட்காருங்க. கொஸ்டின் அவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முடியட்டு உட்காருங்க. கொஸ்டின் அவர் முடியட்டு 3 பேரும் உட்காருங்க. உட்காருங்க. இல்ல பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு பேச வாய்ப்பு தாரேன். நீங்க கொஸ்டின் அவர் முடியட்டு நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய பெருமக்கள் தங்குவதற்காக போதிய அறைகள் உள்ளது. மக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய நேரத்தில் சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடரின் 2வது நாள் அமர்வு தொடங்கியிருக்கும் நிலையில் ஜி.கே. மணியை சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க கோரி அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழக சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடருடைய 2ஆம் நாள் அமர்வு சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அவையில் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். அன்புமணி ஆதரவு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது கோஷம் எழுப்பி வருகிறார்கள். கேள்வி நேரத்தில் அனுமதி தர முடியாது என பேரவைத் தலைவர் தற்போது தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். நேற்றைய தினமே பாமக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணியை மாற்றக் கோரி அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் மனு அளித்து அதே போல பேரவை நுழைவாயில் முன்பாகவே தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தங்களுடைய 3 கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தற்பொழுது அவையில் பாமக சட்டமன்ற அன்புமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் கோஷம் அளித்து வருகிறார்கள். ஜி.கே. மணியை சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். சேலம் அருளை கட்சியை விட்டு நீக்கிவிட்டதால் அவரை பாமக உறுப்பினராக ஆவணங்கள்ல பதிவு செய்யக்கூடாது. பாமக சட்டமன்ற குழு தலைவராக புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தர்மபுரி வெங்கடேசனுக்கு முதல் வரிசையில் இடம் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது அன்புமணி ஆதரவு தரப்பான 3 பாமக எம்எல்ஏக்கள் தற்பொழுது பேரவையில் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். கேள்வி நேரத்தில் அனுமதி தர முடியாது என பேரவை தற்பொழுது தொடர்ந்து கோஷம் எழுப்பியவர்களை அமைதிப்படுத்துமாறு தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார்.